Good morning students. Now we are going to see about the ninth standard science unit 3 fluids lesson. In this unit we will learn about what is atmospheric pressure and what is Pascal law. In the last class we have seen what is thrust and pressure and what is pressure in fluids. Now we will learn about what is atmospheric pressure. Atmospheric pressure. Earth is surrounded by a layer of the air up to a certain height, nearly 300 kilometers, and this layer of air around the earth is called atmosphere of the earth. ஓகே அப்போ எர்த் சர்ஃபேஸ்லேருந்து 300 கிலோமீட்டர்ஸில் ஒரு ஏர் லேயர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 300 கிலோமீட்டர்ஸ் எர்த் சர்ஃபேஸ்லேருந்து ஓகேவா. சின்ஸ் ஏர் ஆக்குபை ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் வெயிட், ஏரில் வந்து ஸ்பேஸும் இருக்கும், ஹேஸ் வெயிட் ஆல்சோ. ஓகே அண்ட் இட் ஆல்சோ எக்ஸர்ட்ஸ் ப்ரெஷர். இதை ப்ரெஷரை கூட என்ன பண்ணோம், எக்ஸர்ட்ஸ் பண்ணோம். அதாவது ப்ரெஷரோட தான் இருக்கும் அந்த ஏர் வந்து ஓகேவா. திஸ் ப்ரெஷர் இஸ் கால்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம். இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வி நார்மலி ரெஃபர் இன் த இஸ் ஏர் ப்ரெஷர் அட் சி லெவல். ஏர் ப்ரெஷர் சி லெவலில் இருக்கும்போது என்ன ப்ரெஷர் இருக்கோ அதுதான் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், கணக்கில் எடுத்துக்கிறோம் ஓகேவா. Figure 3.5 shows that in the நெக்ஸ்ட்டில் வரும். ஷோஸ் தட் ஏர் கெட்ஸ் தின்னர். இப்போ இந்த ஃபிகரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் கெட்ஸ் மேலே போக போக அந்த ஏர் என்ன ஆகும் அப்படின்னா தின்னாகிட்டே போகும். அப்போது ப்ரெஷர் கம்மியாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூமில் ஒரு 5 பேர் இருக்கிற ரூமில் வந்து ஒரு 10 பேரை நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா இட் ஹேஸ் சம் ப்ரெஷர். ஓகே, ப்ரெஷர் அதிகமாகும். அதே மாதிரி தான் அப்போ மேலே இந்த ஏர் மாலிக்யூல்ஸ் எல்லாமே என்ன பண்ணோம், மேலே போக 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 என்ன ஆகும் அப்படின்னா தின்னாகிட்டே போயிட்டுருக்கும். அப்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஏர்ஸ் வந்து குறையிறதுனால ப்ரெஷர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும். அப்போ அதனால தான் வந்து நம்ம மவுண்டெயினில் ஏறும்பொழுது நமக்கு ப்ரெஷர் கம்மியாகிறதுக்கான காரணம் அதுதான் ஓகேவா. அப்போது இதுதான் ரீசன். அந்த thinner shows that the air gets thinner with the increasing altitude. உயரம் அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா ஏர் வந்து தின்னாகிட்டே போயிட்டுருக்கும். hence the atmospheric pressure decreases. அப்போது atmospheric pressure ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும் as we go up in mountains. on the other hand air gets heavier as we go down below the sea level like mines. ஓகே, அப்போ sea level விட நம்ம கம்மியாக உள்ளே போக போக என்ன ஆகும் அப்படின்னா ப்ரெஷர் வந்து அதிகமாகிட்டே போகும். பிகாஸ் இந்த ஏர் மாலிக்யூல்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக பாண்ட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மைன்ஸ், சுரங்கங்கள்லாம் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ்லாம் எப்போயுமே வச்சுருப்பாங்க. மூச்சு விடுறது சிரமமாக இருக்குது அப்படின்னா ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை வந்து என்ன பண்ணிக்குவாங்க, யூஸ் பண்ணிக்குவாங்க ஓகேவா. அப்போது சி லெவல் தான் நம்மளோட உடம்பு வந்து எதை நம்மளோட பாடி வந்து எதை அக்செப்ட் பண்ணிக்குது அப்படின்னா சி லெவலில் இருக்கிற அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை மட்டும்தான் என்ன பண்ணிக்கும், அக்செப்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். இதுவே மற்ற இப்போ மவுண்டெயின்ஸுக்கு போனாலும் சரி, சில பேருக்கு வந்து மவுண்டைன் கிளைம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோ இல்லை மைண்டில் வேலை பார்க்குறவங்களோ, தட் மீன்ஸ் சுரங்கங்களில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த ப்ரெஷர் பிரச்சனைகள் வரலாம். அதனால் ப்ரீத் பண்ணுறதுக்கான பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதனால் எப்போயுமே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரீத்திங்காக ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஓகே, இது வந்து in this figure I explain about above the each location on the earth the column of air that stretches the top of the atmosphere. ஓகே, அப்போ அந்த ஹில்லேருந்து போகும்போது ஏர் ப்ரெஷர் and density are lower at higher altitude because of the shorter column of the air pushes down. pushes down and air pressure and density are higher at sea level because the taller column of air pushes down. அப்போது ரொம்ப பெரிய காலமாக அதுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, then do you know part, human lung is very adapted to breathe at a pressure of sea level. That means 101.3 kilopascal. As the pressure falls at greater altitude, the mountain climbers need special breathing equipments with the oxygen cylinders. Similar special equipments are used by the people who work in mines where pressure is greater than that of a sea level. Okay,
இதுதான் ரீசன். ஓகே, அப்போ நம்மளோட பாடி எதை அடாப்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம சி லெவலில் இருக்கிற ப்ரெஷரை மட்டும்தான் அடாப்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அதை விட மேலே போனாலோ அதை விட ஆல்டிடியூடில் போனாலோ கீழே போனாலும் என்ன டவுனில் போனாலும் நமக்கு ப்ரெஷர் அதை வந்து அடாப்ட் பண்ணுறக்கூடிய சில பாடிஸ் வந்து பண்ண முடியும். சில பாடிஸ்க்கு அதை பண்ண முடியாது. அந்த ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். தட் இஸ் த ரீசன் வை தே யூஸ் வாட் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ். ஓகே, தென் மெஷர்மெண்ட் ஆஃப் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் எப்படி மெஷர் பண்ணுவீங்க அப்படின்னா the instrument used to measure atmospheric pressure is called barometer. This is 1 mark. Okay, what is the instrument which is used to find the atmospheric pressure அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா barometer அப்படின்னு எழுதணும். a mercury barometer first designed by an Italian physicist Torricelli. இந்த மெர்க்குரி barometer யார் வந்து டிசைன் பண்ணாங்கன்னா Torricelli. consists of a long glass tube. consists of a glass long tube ஒன்று என்ன இருக்கும் அப்படின்னா க்ளோஸ்ட் எண்டாக இருக்கும், இன்னொன்று ஓப்பன் எண்டாக இருக்கும். ஓகேவா, அதில் ஃபுல்லாக என்ன பண்ணியிருப்பாங்க, மெர்க்குரி வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்போது அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் மெர்க்குரியும் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே ரிவர்ஸ் பண்ணி உள்ளே கொண்டு போய் நம்ம அந்த ஓப்பன் எண்டை இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா இட் ஹேஸ் சம் ப்ரெஷர் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, க்ளோஸ்ட் எண்ட் ஓப்பன் எண்டட் அது ஃபில்டு வித் மெர்க்குரி அண்ட் டர்ன்ட் அப்சைட் டவுன் into a container of a mercury. ஓகே, அப்போ அந்த அப்சைடு அந்த ஓப்பன் எண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் திருப்பி அந்த மெர்க்குரி இருக்கிற அந்த பவுலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிறோம். அப்போ ஸ்டாண்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த டியூப்பில் இட் இஸ் லைக் டெஸ்ட் டியூப் மாதிரி இருக்கும். அந்த டெஸ்ட் டியூப் மேலே வந்து ஒரு சின்ன கேப் இருக்கும். அதில் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர் வந்து ஃபார்ம் ஆகும். சரியா, அந்த ப்ரெஷர் தான் என்னென்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, this done by closing open end of the mercury filled tube with the thumb and the opening after the immersing it into trough of mercury. Okay, trough of mercury. இப்போ this is a method. ஓகேவா, அப்போ அந்த டியூபை மறுபடியும் இன்சர்ட் பண்ணி அந்த மெர்க்குரி இருக்கிற ஒரு பவுலில் இன்சர்ட் பண்ணுறாங்க உள்ளே. அதை எப்போ ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா மெர்க்குரிக்கு உள்ளே போனதுக்கப்புறம் தான் அந்த டியூபையே என்ன அந்த ஓப்பன் எண்டையே ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், தம்பை நம்மளோட கை விரல்களில் அதை அடைச்சி வச்சுக்கணும். ஓகேவா, புரியுதா? அப்போது அப்படி அடைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மேலே இருக்க இப்போ வேக்யூம்னு போட்டிருக்காங்க இல்லையா, அந்த வேக்யூம்ங்கிற இடத்துல ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, the barometer works by balancing the mercury in the glass tube against the outside of the air. If the air pressure increases, pressure வந்து increase ஆச்சு அப்படின்னா it pushes the pushes more of the mercury up into the tub. ஓகேவா, அப்போ ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த டப்பில் வந்து என்ன ஆகும், அந்த மெர்க்குரியோட ரேட், அதாவது அந்த உயரம் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, mercury up to the top if the air pressure decreases. ஓகே, ஏர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டப்பில் இருக்கிற மெர்க்குரி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, டப்பில் இருக்கிற மெர்க்குரி என்ன ஆகும் அப்படின்னா அப்பரில் வரும், அப் சைடில் வரும் அப்படிங்கிறாங்க, மேலே வரும் அப்படிங்கிறாங்க. தென் ஏர் ப்ரெஷர் டிக்ரீசஸ் the more of the mercury drains from the tube. அப்போது ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த டியூப்பில் இருக்கிற மெர்க்குரி எல்லாமே என்ன ஆகிடும், ட்ரெயின் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. as there is no air trapped in the space between the mercury and the closed end, there is vacuum in that space. the vacuum cannot exert pressure. அப்போ அந்த வேக்யூமில் என்ன இருக்காது அப்படின்னா மேலே அந்த வேக்யூம்னு போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து ப்ரெஷர் எப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் அகைன் ஐம் சேயிங், இப்போ வந்து இதில் வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு, நம்ம அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பவுலில் இருக்கிற மெர்க்குரி ரேட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப் சைடில் வந்து வரும், புஷ் பண்ணி வெளியே வரும். இதுவே வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னா அப்போ ப்ரெஷர் குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த டியூப்பில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபுல்லாக எல்லா மெர்க்குரியும் ட்ரெயின் ஆகிடும். ஓகேவா, அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதா, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதா குறையுதா அப்படிங்கிறத இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஓகேவா, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கூட இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, as there is no air trapped in the, அப்போ அந்த வேக்யூம்ங்கிற இடத்துல அந்த ஸ்பேஸில் வந்து வேக்யூம் இருக்கும். வேக்யூம்குள்ளே எந்த ப்ரெஷரும் என்ன பண்ணாது,
எந்த ப்ரெஷரும் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ த level of the mercury in the tube provides the precise measure of air pressure which is called atmospheric pressure. This type of instrument can be used in a lab or weather station. இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் லேப்லேயும் வெதர் ஸ்டேஷன் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, then on a typical day at sea level, the height of the mercury column is 760 millimeter. 760 millimeter. Let us calculate the pressure due to the mercury column at 760 millimeter, which is equal to the atmospheric pressure. The density of the mercury is 13,600 kilogram meter minus 3. Okay, then pressure, what is the formula for pressure? Pressure is equal to h rho g. அது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னா 760 into 10 power minus 3. Minus 3 is nothing but millimeter. Okay, minus 3 meter into 13,600 kilogram meter minus cube, 9.8 meter second minus 2. Okay, finally we get pressure is 1.013 into 10 power 5 pascal. That is the pressure. That is the value of pressure. Okay, in the otherwise we can write this as பார்ல எழுதலாம். ஓகே, பார் எழுதலாம். This pressure is called the 1 atmospheric pressure, that is ATM. Then this is also another unit called bar, that is also used to express such high values of pressure. சரியா? அப்போ ஒன் பார் இஸ் ஈக்குவல் டு 10 பவர் 5 பாஸ்கல். ஓகே, அப்போ 1 bar is equal to 1 into 10 power 5 pascal. 1 atmospheric pressure is equal to 1.013 bar. 1.013 or expressing the value of kilopascal gives 101.3 kilopascal. This means that on each 1 meter square of the surface, the force acting is 1.013 kilonewton. Okay, Pascal is nothing but it is nothing but one type of force. Okay, அதனால என்னன்னு சொல்றாங்க, பாஸ்கல்னு சொல்லலாம், இல்லைனா நியூட்டன் கூட நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஓகே, பாஸ்கலுக்கு இன்னொரு யூனிட் என்ன அப்படின்னா சாரி யூனிட் என்னன்னா நியூட்டன். ஓகேவா, பாஸ்கல்னா it is pressure is one type of force. ஃபோர்ஸோட யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன். ஓகே, now we are going to see about the related problem. A mercury barometer in physics laboratory shows 732 millimeter vertical column of mercury. Calculate the atmospheric pressure in a pascal. Given density of the mercury rho is 1.36 into 10 power 4 kilogram meter minus cube. G is 9.8 meter second minus 2. இப்போ அங்கே நம்ம என்ன பார்த்தோம், 760 millimeter ஹைட்டில் பார்த்தோம். இங்கே 732 millimeter ஹைட்டில் பார்க்க போகிறோம். அப்போ 760க்கு பதிலாக இந்த லாஸ்ட் லெசனில் பார்த்த மாதிரி 760 பதிலாக 732 நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா finally we get the value of 9.76 into 10 power 4 pascal is nothing but 0.976 into 10 power 5 pascal. ஓகே, 5 பாஸ்கல். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஹைட் இங்கே அங்கே கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஹைட் வந்து 732 millimeter, அது வந்து கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். அப்போது ஹைட் குறைய என்ன ஆகும் அப்படின்னா அதோட ப்ரெஷர் என்ன ஆகும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா, ப்ரெஷர் என்ன ஆகும், குறையும். Then gauge pressure and absolute pressure. Gauge pressure and absolute pressure, our daily activities are happening in the atmospheric pressure. We are so used to it that we do not even realize. When tire pressure and blood pressure are measured using the instrument gauges, they show the pressure over the atmospheric pressure. Hence the absolute pressure is zero referenced against the perfect vacuum, and the gauge pressure is zero referenced against the atmospheric pressure. அப்போது நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பிபி பார்க்குறோம், இல்லை டயரில் ப்ரெஷர் பார்க்குறோம் அப்படின்னாலும் வி யூஸ் வாட், காஜஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து காஜஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அது என்ன பண்ணும், தே ஷோஸ் தட் ப்ரெஷர் ஓவர் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ஓவர் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை பொறுத்து அவங்க பாடியிலையும் அந்த டயர்லையும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லுவோம். ஹென்ஸ் த அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் ஜீரோ ரெஃபரன்ஸ்ட் அகெயின்ஸ்ட் அ பர்ஃபெக்ட் வேக்யூம். Absolute pressure is zero referenced against a perfect vacuum, and the gauge pressure is also zero referenced against the atmospheric pressure.
ஓகே, அப்போ நம்ம அப்சல்யூட் ப்ரெஷர் பார்க்கணும் அப்படின்னா ஜீரோ ரெஃபரன்ஸ்டு அகெயின்ஸ்ட் த பர்ஃபெக்ட் வேக்வாம். அந்த காஜ் ப்ரெஷர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ரெஃபரன்ஸ்டு அகெயின்ஸ்ட் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் பார்க்குறோம். ஓகேவா, அப்போது ஃபார் ப்ரெஷர் ஹையர் தென் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷராக இருந்துச்சு அப்படின்னா அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ப்ளஸ் காஜ் ப்ரெஷர். ஃபார் ப்ரெஷர் இஸ் லோயர் தென் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷராக இருந்துச்சுன்னா அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் மைனஸ் காஜ் ப்ரெஷர். அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், கேல்குலேட் பண்ணணும். we have seen that the liquid column exerts the pressure. Liquid column exerts the pressure, so the pressure inside the sea will be more. This is more than twice the atmospheric pressure. Parts of our body, especially blood vessels and soft tissues, cannot withstand such high pressure. Hence, the scuba divers always wear special shoes and equipments to protect them. ஓகேவா, அப்போ ஸ்கியூபா டைவிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸஸ் ஃபார் அடாப்டிங் த ப்ரெஷர் வந்து அடாப்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ட்ரெஸ் வந்து என்ன போட்டுக்குவாங்க. கீழே போக போக ஆழம், அதாவது ஆழம் அதிகமாக என்ன ஆகும், அழுத்தம், அதாவது ப்ரெஷர் என்ன ஆகும் அப்படின்னா அதிகரிக்கிறதுனால அவங்களுக்கு ப்ரீதிங் ட்ரபிள் மற்ற பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கியூபா டைவர்ஸ்னால் ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்விம் பண்ணுவாங்க. ஓகே, okay, this is one type of what dresses. Okay, next, in petrol banks and tire pressure of vehicles is measured in a unit called C. It stands for Pascal per inch. அதான் ஸ்ட்ரெயின் சொல்கிறாங்க. அண்ட் ஓல்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட் ஃபார் மெஷரிங் ப்ரெஷர். இது வந்து அதாவது ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கான ஓல்டு சிஸ்டம் இதுதான். ஓகே, next we are going to see about the what is Pascal law. Pascal's principle is named after Blaise Pascal, a French mathematician and physicist. The law states that external pressure applied on an incompressible liquid is transmitted uniformly throughout a liquid. Okay, the Pascal's principle is named after Blaise Pascal, a French mathematician and physicist. This law states that external pressure applied on an incompressible liquid is transmitted uniformly throughout the liquid. ஓகே, அப்போ ஒரு இடத்துல வந்து ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ப்ரெஷர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பரவும் அப்படிங்கிறத இந்த பாஸ்கல் லா மூலமாக சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் திஸ் பாஸ்கல் லா. Pascal law can be demonstrated with the help of the glass vessel having holes all over its surface. Fill it with water, push the piston, the water rushes out the holes in the vessel with the same pressure. ஓகே, இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டால் அதில் ஹோல்ஸ் போட்டு this is what demonstration of the Pascal law. இந்த பவுலில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எல்லோ கலருங்கிறது பிஸ்டன் நம்ம என்ன பண்ணுறோம், பிஸ்டன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் டு கிவ் த ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக. ஓகேவா, அந்த பவுல் ஃபுல்லாக என்ன பண்ணிடும் அப்படின்னா தண்ணி நிரப்பிட்டு அந்த பிஸ்டனை வந்து நம்ம அழுத்தும் போது என்ன ஆகும், எல்லா சைட்லேயும் ஒரே மாதிரியான ப்ரெஷரோட என்ன பண்ணுவோம், தண்ணி வெளியேறும். திஸ் இஸ் த டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் த பாஸ்கல் லா. The water rushes out of the holes in the vessel with the same pressure. The force applied on the piston exerts a pressure on water. This pressure is transmitted equally throughout the liquid in all directions. This principle applied in the various machines used in our daily life. Okay, va? Daily life. Then hydraulic press. ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸுங்கிறது ரொம்ப, அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப அதிகமான வெயிட்டை கூட இந்த ப்ரெஷரை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், சீக்கிரமாக நம்ம லிஃப்ட் பண்ணிட முடியும். திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் தட் த அட்மாஸ்பரிக் ஹைட்ராலிக் ப்ரெஷ். ஓகே, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 5 mark. All of you note it carefully. Pascal law become the basis for one of the important machines ever developed, the hydraulic press. It consists of two cylinders of different cross sectional. It consists of two cylinders of different cross sectional areas as shown in figure. இந்த ஃபிகரில் இருக்கிற மாதிரி 2 cylinders, ஒன்று வந்து ரொம்ப சின்ன சிலிண்டர், இன்னொன்று அதிகமான பெரிய சிலிண்டர். ஓகேவா, ரெண்டுமே என்ன பண்ணியிருக்காங்க, பாட்டமில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, they are fitted with the pistons or cross sectional areas A, small a and capital A.
ஸ்மால் ஏ அண்ட் கேபிட்டல் ஏ. அப்போ சின்ன அந்த 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 டியூப் அந்த ஃப்ளாஸ்க் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஸ்மால் ஏன்னு சொல்கிறாங்க. பெரிய அந்த மெஷரிங் ஜார் அந்த பெரிய சிலிண்டரோட ஏரியா வந்து கேபிட்டல் ஏ. இந்த ஆப்ஜெக்ட் டு பி லிஃப்டட் இஸ் பிளேஸ்ட் எவர் த பிஸ்டன் இஸ் லார்ஜ் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை லிஃப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பிளேஸ் வச்சுக்கணும். இப்போ F2ங்கிறது என்ன அப்படின்னா எதோட வெயிட் வந்து நம்ம மெஷர் பண்ணுறோமோ, எதை தூக்க போகிறோமோ அந்த பெரிய ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும், வச்சுக்கணும். ஓகேவா? அப்போது the force F1 is applied in the piston of small cross sectional area A. The pressure P produces a small piston is transmitted equally to large piston and a force F2 acts on A and which is much larger than F1. ஓகே, அப்போது நம்ம இந்த லிஃப்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் F2க்கு பதிலாக நம்ம கார் எடுத்துக்குவோம். காரை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இங்கே ஒரு சின்ன இந்த ஸ்மால் பிஸ்டனில் நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோமோ அதை பொறுத்து என்ன ஆகுது, இந்த பிஸ்டனை ஈஸியாக நம்மளால் லிஃப்ட் பண்ணிட முடியும். திஸ் இஸ் ஹைட்ராலிக் ப்ரெஷர். ஓகேவா? அப்போ சின்ன ஃபோர்ஸை கொடுத்து நம்ம அதிகமான வெயிட்டை வந்து நம்மளால் தூக்க முடியுது அப்படின்னா தட் இஸ் வாட் ஹைட்ராலிக் ப்ரெஷர். ஓகே, பிகாஸ் ஆஃப் த அந்த தண்ணியில் என்ன பண்ண முடியும், அந்த ஃபோர்ஸை ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஓகேவா? அந்த ப்ரெஷரை ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும். தட் இஸ் த ரீசன் வை we can use this type of hydraulic pressure. Okay, this pressure is P produced, the small piston is transmitted equally to large piston and the force F2 acts on A which is much larger than F1. Okay, அப்போ நம்ம derivations பார்த்தோம் அப்படின்னா pressure in the piston of a small area A is given by P is equal to F1 by A1. Okay, applying Pascal's law, the pressure on the large piston of area A will be the same as that of the small piston. Okay, அப்போது அந்த எங்கே எவ்வளோ அந்த இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெஷர் கொடுக்குறோம் இல்லையா, அந்த ப்ரெஷரோட கம்பேர் பண்ணோம் இந்த ப்ரெஷரும் சேமாக தான் இருக்கும். அப்போது இந்த ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு இந்த பெரிய சிலிண்டரில் இருக்கு இல்லையா, அந்த ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு F2 divided by A2. Comparing the equations 1 and 2, we get F1 by A1 is equal to F2 by A2. ஓகேவா? ஸோ F2 is equal to F1 into A2 by A1. Since the ratio A2 by A1 is greater than 1, அப்போ இந்த ரேஷியோ A2 by A1 வந்து greater than 1 இருந்துச்சுன்னா the force F2 acts on the larger pistons is greater than the force of F1 acting in the smaller piston. Hydraulic pressure அப்போ கண்டிஷன் என்ன அப்படின்னா A2 by A1 greater than 1 இருந்தால் மட்டும்தான் இது வந்து என்ன பண்ண முடியும், இந்த ஹைட்ராலிக் ப்ரெஷர் ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஒர்க் பண்ண முடியாது. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அப்போ அந்த மெயின் கீ எங்கே தான் இருக்குது அப்படின்னா அது A2 by A1 தான் இருக்குது. அப்போ ஏரியா 2 டிவைடட் பை ஏரியா, பெரிய சிலிண்டரோட ஏரியா டிவைடட் பை சின்ன சிலிண்டரோட ஏரியா இஸ் ஈக்குவல் டு இஸ் கிரேட்டர் தென் 1 இருக்கணும். ஓகேவா? greater than 1. Okay, then hydraulic systems working in this way are known as the force multipliers. அந்த ஃபோர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இந்த ஹைட்ராலிக் ப்ரெஷருக்கு வந்து இருக்குது. ஓகேவா? தென் hydraulic system is used to lift a 2000 kg vehicle in an auto garage. If a vehicle sits on the piston of area 0.5 meter square and a force is applied to pistons of area 0.3 meter square. Okay, what is the minimum force that must be applied in the applied to lift the vehicle அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ வாட் இஸ் எவ்வளோ கேஜி நம்ம மாதம் வந்து நம்ம என்ன பண்ணணும், தூக்கணும் அப்படின்னா 2000 கேஜியை வந்து தூக்கணும். அப்போ வெஹிக்கிள் ஆஃப் த ஆட்டோ கேரேஜில் அப்போ வெஹிக்கிள் சிட்ஸ் ஆன் த பிஸ்டன் ஏரியானா வெஹிக்கிள் இருக்கிற பிஸ்டன் ஏரியா 0.5 மீட்டர் ஸ்கொயர் அண்ட் ஃபோர்ஸ் எதில் ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த பிஸ்டனோட ஏரியா 0.3 மீட்டர் ஸ்கொயர். ஸோ வாட் இஸ் எவ்வளோ மினிமம் எனர்ஜி கொடுக்கணும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அப்போ ஏரியா கவர்ட் பை த வெஹிக்கிள் அந்த பிஸ்டன் வந்து A1 வந்து 0.5 மீட்டர் ஸ்கொயர். த வெயிட் ஆஃப் த வெஹிக்கிள் இஸ் நத்திங் பட் F is equal to M into G. மாஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா வெயிட் வந்து கொடுக்கல. ஸோ வெயிட் தான் நமக்கு வேணும். F1 is equal to 2000 kg into 9.8 மீட்டர் ஸ்கொயர். இதுக்காக வெயிட்னா W தானே சொல்லணும், ஏன் F கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா
எஃப்ங்கிறது வெயிட்டுங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸ்னால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது. ஓகேவா? மாஸ் பொறுத்தல நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, மாஸ் வந்து எல்லா இடத்துலையும் ஒன்றா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்பேஸ்லேயும் ஒன்றா இருக்கும், எங்கேயும் ஒன்றா இருக்கும். ஆனால் வந்து வெயிட் பார்க்கும்பொழுது நம்ம ஒரு எந்த அக்கார்டிங் டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் த வெயிட் வில் பி வேரி from one place to another place. ஓகேவா? அப்போது வெயிட் ஆஃப் த வெஹிக்கிள் கண்டிப்பாக வேணும். F1 வெயிட் ஆஃப் த வெஹிக்கிளை F1 சொல்லலாம். F1 எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, அப்போ 2000 kg into 9.8 meter second minus 2. The area of which F2 is applied, A2 is equal to 0.03 meter square. So solution is P1 வந்து P1 is equal to P2ங்கிறது தான் கான்செப்ட். அப்போ F1 by A1 is equal to F2 by A2. we should find out what F2. அப்போ F2 is equal to F1 by A1 into A2. அப்போ finally we get 1176 நியூட்டன். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மினிமம் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோவா இருக்கணும் அப்படின்னா 1176 நியூட்டன் கொடுக்கணும். ஓகேவா? This is the way we have to find what that hydraulic pressure. Okay, okay students, thank you so much for watching.